இல்லை நான் லாஸ்ட் வீடியோ போட்ட மும்பை கூட ஜெயிச்ச உடனே என்னடா சொல்ல வரீங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அதாவது ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய எஸ்ஆர்எச் மேட்ச் தோக்குறோம், முடியவே முடியாது நம்ம, அதாவது ஆரம்பிக்கவே இல்லை தோற்றுருவோம், சண்டையாவது போடுவோமான்னு எதிர்பார்த்து எம்ஐ கூட அசால்ட்டாக ஜெயிக்கிறோம். எங்களுக்கு என்ன தான் சொல்ல வரீங்க? ஒன்று இந்த டீம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இந்த டீம் பெட்டர் டீம்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இந்த பிளேயிங் சொல்கிறேன், நான் சிஎஸ்கே சொல்லலை. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எப்படி சொல்கிறது, எதிர்பாராதது எதிர்பாருங்கிற மாதிரி இருக்குது இது நம்மளால் புரிஞ்சுக்க. பட் என்ன பண்ணுறது, வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை ஓகேன்றதை விட ப்ரோ எனக்கு பிடிக்கும் ப்ரோ இந்த டீமை. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவருக்கு தெரியும் இவர் தான் டிக்கெட் புக் பண்ணுவேன், நான் தான் புக் பண்ணுவேன். எவ்வளோ செலவு பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா ஒவ்வொரு மேட்சுக்கும். எங்கெல்லாம் சுற்றுறோம், குஜராத் கூட போய் எல்லாமே எங்கள் காசு ப்ரோ, எதுவும் ஃப்ரீ டிக்கெட்லாம் எனக்கு கிடையாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க முழுசாக போடுங்க. பிடிச்ச ஒரு டீம் ப்ரோ. 2008 ஐபிஎல்லேருந்து ஒரு வரும்போதுன்றதே நியூஸ் பேப்பரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அப்படிலாம் இந்த டீமு டக்குன்னு இந்த அடாப்ஷனுக்குள்ளே வரது கஷ்டப்படுறாங்க, அதனால் கிவ் அப் பண்ணிட்டு போக முடியல. இன்னும் 4 மேட்ச் தோத்தாலாம் என்ன பண்ணுவோம், மொபைல் அந்நியத்துக்கு என்னடா இந்த கிரிக்கெட்டே வேணாண்டா, சிஎஸ்கே வேணாடா தூக்கி போட தோணும். நான் மட்டும் இல்லை, எல்லா ஐபிஎல் ஃபேன்ஸ் ஐ மீன் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு தோணும். திரும்ப 4வது நாள் வந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா, எங்கே போனாலும் நம்ம சிஎஸ்கேடா, எங்கடா விட்டு போக முடியும், இங்கே தாண்டா வந்து நிற்கணும், பிடிச்ச டீமை விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நம்ம ஃபேன்ஸு. பட் இந்த வருஷமும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல், அடுத்த வருஷம் தான் பார்க்கணும். பட் 6-5 அடிக்கலாம் ப்ரோ, இந்த டீம் முடியாதுலாம் சொல்ல முடியாது. ஒரு எஸ்ஆர்எச் மாதிரி ஒரு டீம் கூட அந்த மேட்ச் ஈஸி மேட்ச் ஜெயிச்சிருந்தா இப்போ இன்னமும் போல்டாக இருந்திருப்போம். எஸ்ஆர்எச் கூட தோற்றுக்கூடாது. எனக்கு தூபை விட்டுருக்கு, எனக்கு தூபை தெரிஞ்ச கதை. அவர் சரியாக அவருக்கான ஸ்லாட்டில் வந்து அடிப்பார். பட் பிரேவிஸ் பண்ண எனக்கு பயங்கர அப்செட் இருக்குது, நிறையா அவர் வெளியே வர மாட்டார். நீங்கள் பிரேவிஸை பாருங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, நம்ம கொடுக்குற ஹைப்புக்கு அவர் பண்ண மாட்டார். மும்பையோட ஒரு குயிக் நாக் ஆனார், அவ்வளோதான். மற்றபடி பெரிய நாக் ஆட மாட்டார். உருவில் பட்டேல் நான் கூட தான் சொன்னோம். பட் அவர் பவுன்சர் பால் தப்பாயிட்டார். இனி ஒரு மேட்ச்லாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. அகைன் கார்த்திக் சர்மாவோட பிளே அவர் வந்து ஃபினிஷராக பார்க்குறாங்களோன்னு தோணுது. அவர் ஓப்பனர் ஆனால் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பட் அது நடக்காத கதை, ஃபினிஷராகவே அவர் ட்ரெயின் பண்ணிட்டோம். இல்லை எனக்கு கேப்டன்ஸ் தாண்டி அவர் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பார்த்தாங்க. கேப்டனை விடுங்க, அது டீம் தான் பண்ணணும். ஒன் டவுன் வாங்க. கண்டிப்பாக ஒரு ரூல் பட்டேல் மாதிரி இல்லை, யாரோ ஒருத்தர் பவர் பிளேயில் வந்தா ஃபஸ்ட்லேயே வந்தால் ப்ரெஷரே இல்லாமல் ஆட சொல்லலாம். டெஃபினட்டாக அவங்க ஒரு வைபவ் சூரியவன்சி ஜெய்ஸ்வால் மாதிரி ஆடுவாங்க. அவங்க வந்து ப்ரெஷர் எடுத்து. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.